வணக்கம். இன்னைக்கு நடைபெற்ற ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்போது திமுக கூட்டணி இருக்கிறாங்க. அவங்க தங்களுக்கு 4 நாடாளுமன்ற தொகுதிகள் வேணும்னு உடும்பு புடியாக இருக்கிறதுனால பரவலான செய்திகள் வந்து கொண்டிருக்காங்க. ஆனால் திமுக தலைமை விடுதலை சிறுத்தைக்கு ஒரு வேளை 4 சீட்டுகளை கொடுத்தா அடுத்தடுத்து வர தேர்தல்களில் அவங்க சட்டமன்ற தேர்தலில் அதிகமான டிமாண்ட் வைப்பாங்க. கிட்டத்தட்ட 20 சட்டமன்ற தொகுதிகள் நோக்கி நகருவாங்க. அதனால் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டு ஆக வேணும்னு திமுக தலைமை முடிவெடுத்திருக்காங்க. அவங்க கடந்த முறை தந்த மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு சீட்டும், அவங்களுக்கு கட்சியிலேருந்து சார்ந்த யாராவது ஒருத்தருக்கு ஒரு சீட்டும், ஏன்னா 2 சீட்டு டிமாண்ட் வைத்து முடிக்கலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பிரம்மாண்டமான மாநாடுலாம் வச்சதுனால விசிகா தங்களது அந்த 4 அப்படின்ற எண்ணிக்கையிலேருந்து குறைவதற்கான வாய்ப்பு மிக குறைவு அப்படின்றாங்க விசிகாவோட அரசியல் வட்டாரங்கள். இன்றைக்கி சட்டமன்ற கூட்டத்தொடரில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாரி ஒரு விளக்கம் சொல்லியிருந்தார். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதிமுக நோக்கி எந்த கட்சிகளுமே வரல அப்படின்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு திமுக கூட்டணி முடிவாயிடுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். காரணம், திமுக கூட்டணி இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க, முடிவாகலை. அந்த கூட்டணி முடிவானால் தான் நீங்கள் எங்களை கேட்கணும் அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சது மூலமா விசிகா அதிமுக கூட பேசிகிட்டு இருக்காங்கன்ற ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதில் விசிகா மட்டும் பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2 தேர்தல் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே விசிகா கூட கம்யூனிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 2 கட்சிகளுமே விசிகா கூட தான் தொடர்ந்து பயணித்துட்டு இருக்காங்க. அப்போ விசிகாவோட பேசிகிட்டு இருக்காங்கன்னா விசிகா மட்டும் கிடையாது, 2 கம்யூனிஸ்ட்டுகளும் அதில் அடக்கம் தான். ஏன்னா திருமாவளவன் அவர்களோட தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. எனவே ஒருவேளை விசிகா திமுக கூட்டணியிலிருந்து விலகி அதிமுக அணிக்கு சென்றால் அங்கே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் போவாங்க. அது அதிமுக கூட்டணியை மிகப்பெரிய ஒரு பலமடைந்த கூட்டணியாக ஆக்குறதுனா வாய்ப்புகள் அதிகம். எனவே அதனால் நம்ம அதிமுக தான் 40 ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்ல வரல. இப்போ இருக்கிற நிலைமைக்கு திமுக கூட்டணி தான் 40 ஜெயிக்கும் அப்படின்னு பெரும்பாலான கருத்து கணிப்பு சொல்லுது. ஒருவேளை விசிகாவோ அல்லது காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ அதிமுக கூட்டணிக்கு போனால் அது 20:20 ஆகலாம், அல்லது 10 இடங்களாவது அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது சட்டமன்ற தேர்தலில் வேறு மாதிரியான தேர்தல் முடிவுகளையும் எதிர்கொண்டு கணிக்கப்படுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலியில் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.